எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி என் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. அதை நீங்களே பாருங்கள். காலையில் எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ ஸ்னோ இருந்துச்சு. நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலைன்னே சொல்லலாம். ஒரு 2 hours தான் தூங்கியிருப்பேன். அடிக்கடி வெளியே வந்து பார்த்துட்டே இருந்தேன், ஸ்னோ வந்துச்சா வரலையான்னு சொல்லி. ஸ்னோ வரும்னு சொல்லி ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 1 week முன்னாடியே நமக்கு 10 daysக்குள்ளே வெதர் ஃபோனில் வந்துடும்ல. அதை செக் பண்ணி பார்க்கும்போது டியூஸ்டே ஸ்னோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த டே எப்போ வரும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்காக வெயிட் பண்ணியோ என்னவோ தெரியல, ஒரு நாள் முன்னாடி கூட என் கனவுல கூட ஸ்னோ தான் வந்துச்சு. நான் அதில் விளையாடுற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். இதில் இன்னொரு ஹாப்பினஸ் என்னென்னா, நானும் டேனியும் வீட்டில் இன்னும் 2 ரிலேட்டிவ்ஸ் 2 அண்ணா இருந்தாங்க. அவங்க 2 பேர் கூட இப்போ ரீசெண்டாக இந்தியாவிலேருந்து இங்கே வந்தவங்க தான். ஸ்னோ வரப்போகுது, எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களையும் கால் பண்ணி வர வச்சுட்டோம். 4 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் 4 பேருமே நைட்டு ஃபுல்லாக தூங்கல, அடிக்கடி வந்து வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். Snow in Houston, what's today? January 21st? January 21st, 2025. Snow in Houston. This is the first time I've ever seen snow in Houston in my life like this. We never had snow. Oh my god. This is crazy. How is this possible? ஸோ எங்கள் வீட்டில் நின்ன 2 அண்ணாக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ், எனக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட்டு வின்டர் டைமில் நான் இங்கே தான் இருந்தேன். அப்போல்லாம் ஸ்னோ எல்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப குளிராக தான் இருந்துச்சு. டேனி பிறந்து வளர்ந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்காங்க. ஆனால் இங்கே ஹியூஸ்டனில் அவ்வளோவாலாம் ஸ்னோ வராதான். இப்போ அவங்க ஒரு 4 times 5 times தான் ஹியூஸ்டனில் ஸ்னோ வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் இதுவரை அவங்க ஹியூஸ்டனில் பார்த்த ஸ்னோலேயே இதுதான் ரொம்ப நிறைய ஸ்னோன்னு சொன்னாங்க. இது 3 inches ஸ்னோ வந்துருந்துச்சு. அதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த இயர் இங்கே ஸ்னோ வரலைன்னா நாங்கள் ஸ்னோ வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேசஸில் போயிட்டு இந்த February இல்லைனா மார்ச்சில் ஏதாச்சும் என்ஜாய் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபைனலி இங்கே வந்துருச்சு. 4 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஃப்ரண்ட் யார்டில், இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் யார்டில் போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ கால் பண்ணி ஸ்னோ பாருங்கள் அப்படிலாம் சொல்லி நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஃபேமிலிலையும் எல்லாருக்குமே ஹாப்பி. நம்ம வழியாக அம்மா அப்பா எல்லாம் பார்க்குறாங்க, அதுவும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லுமே பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் வெளியே வந்து நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்னோ பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதில் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இது நிறைய ஸ்னோ பெய்கிற இடத்துல இருக்கிறவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஓ, என் கண்ணெல்லாம் பிங்க் கலரில் தெரியுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பாய்ஸ் கேங் எல்லாரும் சேர்ந்து ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க. சந்தோஷத்துல எல்லாரும் குழந்தையாவே மாறிட்டோம். இனி அடுத்த வருஷம் ஸ்னோ வருமா வராதான்னெல்லாம் தெரியல. இருக்கிறது வரையிலையும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். அதில் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, 3 பேருக்குமே ஸ்னோமேன் பண்ணணும்னு தோணலை. அதுக்கப்புறமா டேனி ஒரு ஓரமாக போய் ஸ்னோ ஏஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வேற இவங்க சிக்கா வேற இருக்காங்க இந்த மாரத்தான் எல்லாம் ரன் பண்ணி. அதில் இந்த பனியில் கிடந்து எவ்வளோ விளையாட்டு விளையாடுறாங்க பாருங்க. நைட்டில் ஒரு 1 மணி போலவே ஸ்னோ பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போல்லாம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. மார்னிங்கில் ஒரு 8 o'clockலேருந்து ஒரு 10 o'clock வரையிலையும் தான் ரொம்ப இருந்துச்சு. இதுலேயும் ரொம்ப காற்று வேற அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ ரொம்ப ஹெவியாக ஸ்னோஃபால் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக வெளியே இருந்ததுனால கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் ஸ்டவ்வில் இருக்கிற தீயில கையை காட்டி அப்படியே சூடேற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மதியத்துக்கு மேலே ரொம்ப வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியும் 2-3 days இங்கே வெளியே எதுவுமே போக முடியாது. அதனால வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாகணும். சாப்பாடும் எதுவும் ஆர்டர் பண்ண முடியாது. அதனாலே நாங்களே ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம்.
இன்னைக்கு வீட்டில் பீஃப் இருந்துச்சு, அதை வச்சு பாட் ரோஸ்ட் பண்ண போகிறோம். எங்கள் 4 பேருக்குமே இந்த பாட் ரோஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சாரி 3 பேருக்கு. இந்த டேனி பக்கத்தில் நிற்கிற அண்ணா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறாங்க. ஆல்ரெடி இதை இந்த வீக்கில் என்னைக்காச்சும் பண்ணலான்னு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு 4 பேர் இருக்கிறதுனால ஜாலியாக இருக்கும், குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கே குக் பண்ணுறோம். இது பெரிய பீஃப். இதை வாங்கி ஒரு 4 பீஸாக கட் பண்ணி இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம். கார்லிக் பவுடர், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி ஃபுல்லுமே டேனியோட குக்கிங் தான். ஏன்னா இது அமெரிக்கன் டிஷ்ன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. சரி, அதனால இன்னைக்கு டேனி தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த சைடுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறது செலரி. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் தேவைப்படும். இந்த செலரி, கேரட், பொட்டேட்டோ, ஆனியன் இதெல்லாம் எல்லாமே நான் தான் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். டேனி மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டிஷ் நான் இதுவரையிலையும் ஒரு 2 டைம்ஸ் ஏதோ சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டாக இது பண்ண போகிறோம். அதனால தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, எப்படி வருமோ தெரியல அப்படின்னு சொல்லி. இது பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த உருளைக்கிழங்கு நம்ம பெருசாக கட் பண்ணி போடணும், இல்லைனா பேபி பொட்டேட்டோஸ் உண்டுல அதை முழுசாகவே போடணும். இந்த ஆனியன் எல்லாம் கட் பண்ணும்போது ஒரு ஆனியனை 4 பீஸாக கட் பண்ணி போடணும், பெருசாகவே இருக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் இந்த பீஃபை நம்ம மேரினேட் பண்ணால் போதும். இன்னைக்கு நாங்கள் அவகேடோ ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மீட்டோட அவுட் சைட் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரையிலையும் நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 4 பீஸையுமே இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வரையிலையும் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம ஸ்லோ குக் தான் பண்ண போகிறோம். ஒரு 8 ஹவர்ஸ்க்கு இது குக் ஆக போகுது. இது குக் ஆகி நல்லா நம்ம ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்தாலே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம குக் பண்ணணும். அதனால இதுக்காகவே ஸ்லோ குக்கர்னு ஒன்று இருக்குது, நம்ம அதில் தான் குக் பண்ண போகிறோம். நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறோன்னா இந்த ஸ்லோ குக் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஸ்லோ குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இந்த ஸ்லோ குக்கர் இருந்துச்சு, அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த 4 பீஸ் மீட்டையும் நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இந்த பொட்டேட்டோ, செலரி, கேரட், இந்த ஆனியன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடைகளிலே பீஃப் ப்ராத் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அந்த பீஃப் ப்ராத்தில் நம்ம 2 கப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ரெட் ஒயின் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெட் ஒயின் ஒரு 3/4 கப்லேருந்து ஒரு 1 கப் வரையிலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஸ்னோவில் போய் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட்டையும் மறந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டோம். ஒரு 11 o'clock 12 o'clock ஆகிடுச்சு. அந்த டைமில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது இந்த ஸ்லோ குக்கரில் 8 hours குக் ஆகணும். இது எப்படியும் டின்னருக்கு தான் ரெடி ஆகும். இது கூடவே ஆனியன் பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் அது வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நம்ம இதை ரெடி பண்ணி 8 hours செட் பண்ணிவிட்டு நம்மளோட வேலையெல்லாம் பார்க்க போயிட்டோம். ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்து கொஞ்சம் நேப்பெல்லாம் எடுத்துகிட்டு நைட்டில் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. ஆனால் இது நம்ம டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக லஞ்சுக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இது ஒரு 8 o'clock போல் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ரெடி ஆனதுமே டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த நாள் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரச வடை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வடை செஞ்சிட்ருக்கேன். கூடவே ஒரு அண்ணா ரசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ரச வடை சாப்பிடும்போதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் தான் இருக்கும். நம்ம ஊரோட ஞாபகம், எங்கள் அப்பாவோட ஞாபகம் தான் எனக்கு எப்போவுமே வரும். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பா எப்போவுமே ரச வடை வாங்கி கொடுப்பாங்க. அப்போது இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதுவரையிலையும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது நான் இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அப்போ டாட்டா பாய், எல்லோரும் சேஃபாக இருங்க.